இருட்டுக்குள்ளே மொட்டை மாடியில் என்ன தான் பண்ணுற, பசிக்குமேன்னு சாப்பாடு எடுத்துக்கிட்டு உன்னை எங்கெல்லாம் தேடுறது, நீ இங்கே வந்து படுத்து கிடக்குற அப்படின்னு கேட்டா, எல்லாத்தையும் பார்த்துக்கிருக்கிற நீயே இந்த கேள்வியை கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்தா படுக்க முடியல, பசிக்குதுன்னு சாப்பிட்டா சாப்பிட முடியல. இவனுங்க மத்தியில் நான் எப்படி தான் போராடுறதுன்னு தெரியாமல் போராடிக்கிட்டு இருக்கேன். இவனுங்களை விட்டு விலகி நான் போகலான்னு நினச்சா போகவும் முடியலை. இவனுங்க ரோட்டில் அங்கே எங்கேயும் அலையும் போது அவனுங்களை பாதுகாத்து பக்கத்துலேயே நின்று சோர்ந்து போய் எந்த இடத்துலடா படுத்து தூங்கலான்ற நிலைமைக்கு இப்போ நான் வந்துட்டேன். பாரு பாரு இப்போ இந்த பயலோ என்ன சேட்டை பண்ணுறாங்கன்னு நீனே பாரு. போகலான்னா போடுறானா பாரு, சரி வரலாம் அப்படின்னா இந்த பக்கம் வர விட்றானா பாரு, நீனே பாரு என் நிலைமை எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துச்சு பாருங்க. அந்த பார்வைக்குள்ளே இத்தனை அர்த்தத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேங்கோ. துருன்னு இந்த பசங்க கேட்டுக்கு அடியில் நுழைஞ்சி ரோட்டுக்கு ஓடிடுறானுங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க, எவ்வளோ சேட்டைன்னு நீங்களே பாருங்கள். அங்கே பாருங்கள் அவங்க அம்மா வாழை பிடிச்சி எப்படி இழுக்கிறான்னு. சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு பாலெலாம் கொடுத்துட்டு இவள் வந்து எங்கே படுத்திருக்கான்னா மொட்டை மாடியில் படுத்திருக்கா. அவளை தேடி வந்து சாப்பாடை கொடுத்து சாப்பிட வச்சதுக்கப்புறம் எந்திரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவ்வளோ அக்யூரேட்டாக உன்னால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டால், நானும் 2 பிள்ளைங்களுக்கு தாய்ங்க. என்னால் இவளுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியுது. என்னால் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்கிற தாய்மார்கள் அத்தனை பேராலையும் இவளோட கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியும். இவங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சிங்க, ஆனால் உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் கருத்தடை இந்த ஏபிசி பண்ணுறதுக்காவது இவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இவங்க இனம் பெருகாமல் தடுக்க ஒரே வழி இவங்களுக்கு ஏபிசி செய்கிறது மட்டும்தான்.